பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த 1.5 வயது குழந்தை மீட்பு. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட நெகிழ்ச்சி வீடியோ. தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் கூடுதல் ஹெலிகாப்டர் இயக்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அடுத்தடுத்து 2 பேரிடர்களை சந்தித்த தமிழ்நாடு. ஒன்றிய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஊழலை மட்டுமே அரசியல் பிழைப்பாக கொண்டு திமுகவை சாடிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தே பாரத் சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா என்ற வைகோ கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் விடுவித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ரயிலில் சிக்கியிருந்த கர்ப்பிணி ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. நாகர்கோவில் குமரி மாவட்டத்தில் குடியிருப்புகள் விளைநிலங்களை சூழ்ந்த தண்ணீர் வடிந்தது. தெருக்களில் வெள்ளம் தேங்கி இருப்பதால் மக்கள் கடும் அவதி. நெல்லை மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 உயர்வு. நெல்லையில் மழை வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் மரணம். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டது. லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி மடிக்கணினியிலிருந்து 75 நபர்களின் பெயர் பட்டியலில் சிக்கியது. பழவேற்காடு கடலில் எண்ணெய் கழிவு ஏற்பட்டதால் நிவாரண உதவி கேட்டு 33 மீனவ கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன்.